நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலமாக எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திலே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். பல திட்டங்கள் இருந்தாலும் நான் பாராட்டி சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவிலே எங்கும் இல்லாதபடி தமிழ்நாட்டில் தான் காலை உணவு திட்டம் 1ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் காலை உணவு திட்டம் நடைமுறையில். அது இப்போ ஆட்சி முடிச்சாலும் 8ஆம் படிக்கும் மாணவர்கள் வரைக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் அறிவிச்சிருக்கார். அதே போல 2 மாசம் முன்னாடி எல்லாருக்கும் 5000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். இப்ப யாரெல்லாம் 1000 ரூபாய் வாங்குறீங்களோ ஒப்பற்ற முதலமைச்சர் அறிவித்திருக்கிறது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 8000 ரூபாய்க்கு ஒரு காசோலை கூப்பன் தரும் சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, அந்த கூப்பன் எடுத்துக்கிட்டு நீங்க வேண்டும் அறந்தாங்க பொறுத்து சொல்லணும்னா சட்டசபையில பேசணும்னா நீங்க ஓட்டு போட்டு அனுப்புறீங்க. நீ கல்யாணம், காது குத்து, கோயில், சர்ச்சு, பள்ளிவாசல்லாம் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு உறுதியா சொல்லுவேன், ஆனா எம்மா அறந்தாங்க தொகுதின்னு எங்க அப்பா திருநாவுக்கரசுக்கு அடுத்தபடியா நான் தான் சட்டசபையில அதிகமா பேசிட்டேன். 5 வருஷம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த தொகுதிக்கு ஒரு பாலம் கொடுங்க, ஒரு கட்டணம் கொடுங்க, ஒரு ஆஸ்பத்திரி கொடுங்க, பெருமைக்கு சொல்றதுக்காக சொல்ல. சட்டசபையில பேசினா வேலை நடக்கும். முதலமைச்சர் இருப்பாங்க, அமைச்சர் இருப்பாங்க, அதிகாரிகள் இருப்பாங்க. எம்எல்ஏ ஒரு ஸ்கூல் கட்டணம் எழுதி போச்சு, நம்ம எழுதி கேட்டோம்னா உடனே அதிகாரிகள் என்ன எம்எல்ஏ கேட்டிருக்காரு, கீழே இருக்க அதிகாரி வரைக்கும் நோட்டு போட்டு அனுப்புவாங்க. அடுத்த நாள் பதில் கொடுப்பாங்க. இப்படி 5 ஆண்டு காலமாக காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் நம்ம ஊர்ல அறந்தாயிரத்துல பிரதான பிரச்சனை குடிநீர் திட்டம். அதுவும் நம்ம மேலப்பட்டு பெருங்காட்டில் கூட போர்லாம் போடுறதுக்கு 7 லட்சம் ரூபா போர் போட்டுலாம். அப்படியே கடற்கரை ஒட்டி போனீங்கன்னா ஒரு போர் 30 லட்சம் ரூபா தேவைப்படும். நான் 1100 அடி போட முடியும். ரொம்ப கூட சொல்லிட்டு வந்தேன். ஆடாறுல புத்தம்பூர்னு ஒரு ஊராட்சி 5 வருஷத்துல 5, 3, 1.5 கோடி 1.5 கோடி போர் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி வருது. உப்பு தண்ணி தான் வருது. இதுக்கு என்ன தீர்வு? காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் ராம்நாட்டில் போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம தொகுதிக்கு வேணும் 4 வருஷமா கேட்டேன். போன வருஷம் பட்ஜெட்ல ஒரு நற்செய்தி என்னவென்றால், முதலமைச்சர் தலைமையில நிதியமைச்சர் இருந்துச்சு. அறந்தாங்கி தொகுதிக்கு மட்டும் காவேரி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு 1820 கோடி ரூபாய் ஒதுக்கி தந்திருக்காரு முதலமைச்சர். 3 நாள் கூட எங்க ஓட்டு கேட்டு வந்தாங்க. தஞ்சாவூருக்கு போவோம். எனக்கே ஒரு நாளைக்கு 10 போன் வரும். புதுக்கோட்டை மெடிக்கல் காலேஜ்ல டீன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, சிகிச்சைக்கு பயனாளிகள் புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் போவாங்க. அறந்தாங்கி நகரத்துல 95% வேலை முடிஞ்சிருச்சு. ஒரு 4% முடிச்சோட மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும். அடுத்து பேருந்து நிலையம் 50 வருஷமா அறந்தாங்கில பேருந்து நிலையம் ஏறிட்டுருக்கோம். நானும் பார்க்காத மந்திரி கிடையாது, சந்திக்காத அதிகாரி கிடையாது. நல்ல செய்தி என்ன, 3 மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் புதுக்கோட்டைக்கு வந்திருக்கும் போது 22 கோடி ரூபாய் ஒரு புதிய பேருந்து நிலையம் அடிக்கல் நாட்டு 3.5 ஏக்கர். இப்ப இருக்கிற பேருந்து நிலையம் 1 ஏக்கர் அடிக்கல் நாட்டுறது 3.5 ஏக்கர். அதே போல பசங்க விளையாடுறதுக்கு ஒரு விளையாட்டு பேருந்து கேட்டாங்க. வகுப்பறைகள் 22 லேப் கொண்டு வந்தாங்க 100 கோடி. சட்டசபையில பேசினால ஒரு ஐடிஐ கல்லூரி அறந்தாங்கி அப்பா கொண்டாந்த பாலிடெக்னிக் கல்லூரிக்கு நான் ஒரு ஐடிஐ கல்லூரி கொண்டாந்து முதல் வருஷம் கிளாஸ் ஆரம்பிச்சு 108 மாணவர்கள் ஃபுல்லா படிக்கிறேன். இதெல்லாம் சொல்ல காரணம், இதெல்லாம் ராமச்சந்திரன் சட்டசபையில பேசினாலும் மட்டும் அவ்வளவு சுலபமா வந்துருங்க. திருநாவுக்கரசர் பையன் ராமச்சந்திரன் பேசினான்றதுனால கொஞ்சம் சுலபமா வந்துச்சு. அதான் யதார்த்தமான உண்மை. ஒரு தொகுதியில 50 ஆண்டு காலமாக இந்த தந்தை திருநாவுக்கரசர் அவர்கள் உங்களே சுற்றி வந்துருக்காங்க. இப்ப அப்பாவும் வருவாங்க. நான் இப்ப 5 வருஷமா கோயில நேற்று விட்ட மாதிரி நான் சுற்றி வந்துட்டு விளையாட்டுக்கு வரேன், காலத்துக்கு வரேன், கோயிலுக்கு வரேன், சர்ச்சுக்கு வரேன். எல்லாத்துக்கும் மேல சட்டசபையில உங்களுக்காக பேசுறேன். இந்த 88 ஊராட்சியில நீங்க எங்க போனாலும் எம்எல்ஏ பண்ண ஒரு கட்டணம் இருக்கும். ஒரு வகுப்பறை இருக்கும், இல்ல ரேஷன் கடை இருக்கும், இல்ல பால்வாடி இருக்கும். என் ஊர்ல பஸ் அப்பா செஞ்சதுல 5 வருஷமா நானும் செய்யறதுல இனியும் செய்ய மாட்டேன். என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்பட்டு இருக்கின்றேன். உங்களுக்காக குரல் கொடுத்திருக்கேன். மீண்டும் ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பாக நான் போட்டியிருந்தேன். எதிரில் அதிமுக போட்டி போடுங்க இல்லையா? அதுவும் நம்மளுக்கு சாதகம் தான், புரிஞ்சவங்களுக்கு புரியும். அதனால இந்த தேர்தலில் எல்லா கருத்துக்களையும் திராவிட மாடல் நாயகன் அருமையான தளபதி மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சர் வருவார்னு வரும் செய்தி. அதே போல எல்லா கருத்துக்களையும் பெரும்பான்மையா